நம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்றோம். அதில் இலக்கியங்களில் சிவபெருமானுடைய தாண்டவத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் திரிபுரம் எரித்து சாம்பலாக்கினதுக்கு அப்புறம் அவருக்கு தேர்ப்பாகனாக இருந்த நான்முகன் காண ஆடிய நடனத்தை பாண்டரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்முன் நின்ற திசைமுகன் காண பாரதி ஆடிய வியன் பாண்டரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவபெருமான் அவுணர்களுடைய முப்புறங்களே எரித்த போது அது எரிமுண்டு எரியறதை கண்டு வெற்றி மகிழ்ச்சியினால கைகொட்டி நின்று ஆடிய ஆடல் கொடுக்கொட்டி அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்திலையும் இதே அப்படியே சொல்றாங்க. திருமந்திரத்தில் திருமூலவர் சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை பொற்பதி கூத்தனை பொறில்லை கூத்தனை அற்புத கூத்தனை யார் அறிவாரே அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய நடனத்தை குறிப்பிட்டிருக்கார். அவர் நடனத்தை 3 வகையாக பிரிக்கிறார். சிவானந்த கூத்து அப்படின்னு பிரிக்கிறார். அதில் ஆனந்தம் ஆடரங்கு ஆனந்தம் பாடல்கள், ஆனந்தம் பல்லியம் ஆனந்த வாச்சியம், ஆனந்தமாக அகில சராசரம் ஆனந்தம் ஆனந்த கூத்து கந்தானுக்கே அப்படின்னு சொல்றாரு. அதையே சுந்தரக்கூத்து அப்படின்னு சொல்லும்போது, சித்திகள் 5 சிவபேத தானணிந்தும் முத்திகள் 8 முதலாம் பதம் 8 சித்திகள் 8 சிவப்பதன் தான் 8 சுத்திகள் 8 ஈசன் தொல் நடம் மாடுமே அப்படின்னு சொல்றார். 3வதா பொற்பதி கூத்து அப்படின்னு பிரித்து சொல்லும்போது, அடங்காத என்னை அடக்கி அடிவை திடங்கான் பரானந்தத்தே என்னை இட்டு நடந்தான் செய்யும் நந்தி நன் ஞான கூத்தன் படந்தான் செய்துள்ளுட் படிந்திருந்தானே அப்படின்னு எடுத்து சொல்றார். திருமூலவர் நிறைய இடங்களில் ஈசனுடைய கூத்தை சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல சொல்லும்போது, ஆடிய காலும் அதிர் சிலம்போசையும் பாடிய பாட்டும் பலவான நட்டம் மும் கூடிய கோலங் குருவரன் கொண்டாட தேடியுங்களே கண்டி தீர்ந்தவாறே அப்படின்னு சொல்றதுல மாணிக்க கூத்தன் அப்படிங்கிற பேர் வச்சு ஈசனை சொல்றாரு. அதே மாதிரி கும்பிடு அம்பலத்து ஆடிய கோணடன் அம்பரன் ஆடும் அகிலாண்ட நட்டமான் செம்பொருளாக்கும் சிவலோகன் சேர்ந்துற்றால் உம்பரம் மோன ஞான ஆனந்தத்தில் உண்மையே அப்படின்னு சொல்றாரு. இதே அற்புத கூத்து அப்படின்னு சொல்லும்போது, கூத்தன் கலந்திடும் கோல்வளையாலோடு கூத்தன் கலந்திடும் ஜோதிலா ஆனந்தம், கூத்தன் கலந்திடும் ஜோதிலா ஞானத்து கூத்தனும் கூத்தியும் கூத்தத்தின் மேலே அப்படின்னு அதை எடுத்து சொல்றார். காரைக்கால் அம்மையார் அவருடைய அந்த அதில் சொல்லும்போது, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு, அறவா நீ ஆடும்போது நின் அடியின் கீழ் இருக்க நான் பாட வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அம்மை காரைக்கால் அம்மையார் ஈசனுடைய அற்புத கூத்தை இந்த படி சொல்லி, அப்புறம் ஈசன் கூத்து ஆடுறது திருவாலங்காடுல தான் ஆடுறாரு அப்படிங்கிறத, அண்டமுற நிமிர்ந்து ஆடும் எங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே அப்படின்னு, களலின் ஓசையை சிலம்பு ஒலிக்க காலை உயர்த்தி வட்டனை என்னும் சுழன்றாடும் நடனம் நெருப்பினை கக்கி நரியும் ஆட ஆடுகின்ற எங்கள் அப்பன் வாழும் இடம் திருவாலங்காடே அப்படின்னு அதை எடுத்து சொல்றார். காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கையேந்தி ஆடும் அரவப்புயங்கன் எங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே அப்படின்னு, ஈசன் நடனம் ஆடுற இடம் திருவாலங்காடு தான் அப்படின்னு சொல்லி அம்மன் பதிவு பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
திருஞான சம்பந்தர் நிறைய இடத்துல ஈசனுடைய ஆடலை போற்றி சொல்லியிருக்காரு. மானார் தோளார் புலியுடனோர் கரியுன்னுரி போர்வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறைவன் திருமேனியில் பூசுகிற பொடிகளை பற்றியும் ஞானசம்பந்தர் நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு. சுடலை பொடி, சுடு நீர், பிறப்பொடிகள் அப்படின்னு பல பொடிகளை பூசி அவர் ஆடுறாரு அப்படின்னு அவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இசைக்கருவிகள் அவர் ஆடும்போது எது எது பயன்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்பர் பெருமான் ஈசனுடைய நடனத்தை எடுத்து சொல்லும் போதும் உகப்பார் காண பன்னாடி பள்ளியும் பாடினான் கான் அப்படின்னு சொல்றாரு. கொடிகாட்டி தாளமுடையார் போலும் அப்படின்னு சொல்றாரு. குலையாட கொடிகாட்டு கோட்டா அப்படின்னு சொல்றாரு. பன்னார்ந்த வீணை பயின்றான் தன்னை அப்படின்னு சொல்றாரு. பன்னொடி யாழ் வீணை பயின்றாய் போற்றி அப்படின்னும் எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி காட்சிக்கு காட்சி மாறும் இறைவனுடைய ஆடைகளை பற்றி கூட எடுத்து சொல்லியிருக்காங்க. முடிக்கொண்ட மத்தம் முக்கண்ணின் நோக்கு முறுவலிப்பும் துடிக்கொண்ட கையும் துதைந்த வெந்நீரும் சுரிகுழலான் படிக்கொண்ட பாகமும் பாய்ப்புலி தோளும் என் பாவின் நெஞ்சிற் குடிக்கொண்ட வாதில்லை அம்பலக்கூத்தன் குறை களலே அப்படின்னு அப்பர் பெருமான் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சுந்தரமூர்த்திகள் சுவாமிகளும் அவருடைய திருப்பாட்டில் நிறைய இடத்துல ஈசனுடைய நடனத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. நட்டமாடியே நம்பெருமான் நடமாடி திருத்தன் செய்காலன் ஐங்கனை கோணை எரித்தெறியாடி உமையவன் காண ஆடிய அழகா மங்கையவள் மகிழ சுடுகாட்டிடை நட்ட நின்றாடிய சங்கரன் சுடுதாடு கரத்தரத்தில் தமரகமும் எரி அகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி அப்படின்னு நிறைய இடத்துல எடுத்து காமிச்சிருக்காரு. அதே மாதிரி மணிவாசகரும் பேய்க்கூட்டத்துடன் காட்டில் நின்று ஆடுவார், அல்படு காட்டில் நின்று ஆடுவார் அப்படின்னு போற்றி சொல்லியிருக்காரு. ஞானக் கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவையாயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பரு தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தலும் ஏற வாழ்த்தி பாணற்றடங்கன் கண்மடந்தை நல்லீர் பாடிப்பொர் சுண்ணம் இடித்து நாமே அப்படின்னு சொல்கிற பாடலில் தின்னில்லை மன்றினுள் ஆடி போற்றி அப்படின்னு சொல்லி இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய இடங்களில் தான் புக்கு நட்டம் பயின்றனேன் தரணியெல்லாம் உன் புக்க வேர்காலி ஊட்டாங்கான் சாலலோ அப்படின்னு சொல்கிறாரு. அணங்கொண்டு அணித்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அப்படின்னு சொல்கிறாரு. கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் மருளியார் யார் பெறுவார் அச்சோவை அப்படின்னும் எடுத்து சொல்லியிருக்கார். சேரமான் பெருமான் நாயனார் சொல்லும்போது பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்தளங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீல் சடை அப்படின்னு சொல்றாரு. பாதம் புவனி சுடர் நயனம் புவனம் உயிர்ப்போங் கோதம் உடுக்கை உயர்வான் முடிவீசும் உடம்பு வேதம் முகம் திசைத்தோல் மிகு பன்மோல் கீதம் என்ன போதம் இவற்றோர் மணிநிறங் தோற்பது பூங்கொடியே அப்படின்னு சொல்றாரு. கொடிமேல் இடபமும் கோவண கீழும் ஓர் கொக்கிரகும் மடிமேற் கடலும் அகலத்தில் நீரும் ஐவாய் அறவும் முடிமேல் மதியும் முருகலர் கொன்றையும் மூவிலேய வடிவேல் வடிவும் என் கண்ணுள் எப்போதும் வருகின்றனவே அப்படின்னு சேரமான் நாயனாரும் எடுத்து சொல்றார். பட்டினத்து பிள்ளையாரும் எடுத்து சொல்லும் போது எத்துகந்தான் தில்லை இடத்துகந்தான் அம்பலத்தை கூத்துகந்தான் கொற்றை குடை அப்படின்னு சொல்றாரு. விரிசடையும் வெந்நீரும் செவ்வானம் என்ன ஒளிவந்த பொன்னிற முன் தோல் நடமும் காட்டும் உடையான் உயிர்த்தில்லை அம்பலத்தொன்றல்லால் எளிவந்த இனர் பிறர்பால் சென்றவர்க்கு பொய்க்கொண்டு இடைமிடந்தே புன்மொழியால் இச்சை உரையுமே அப்படின்னு எழுத சொல்றாரு. நம்பியாண்டார் நம்பிகளும் சொல்றாரு. தன்னார் புனல்தில்லை சிற்றம்பலத்து தன்னில் மன்னி நின்ற விண்ணாளனைக் கண்டு நாள் விருப்பாய் என் உடல் முழுதும் கண்ணாங்கிழு தொலைக்கை கிலோ திருநாமங்கள் கற்றென்னாம் பரிசெங்கும் வாயாங்கிலோ எனக்கு இப்பிறப்பே அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு.
சேக்கிலார் பெருமானும் நிறைய இடத்துல இதை எடுத்து சொல்லியிருக்காரு. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அலங்கு பரணங்கள் 4 சிந்தையை யாக குணமொரு 3 திருச்சாத்து விதமேயாக இந்துவால் சடையான் ஆடுமானந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் நிலைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி பெரிய புராணத்தை முடிக்கும் போது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினோடு ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடி யாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எவ்விடத்திலும் ஈசன், உலகமே ஈசன், எல்லா இடத்திலையும் நின்று இருக்கிறது ஈசன், ஈசனுடைய திருவருள் என்பதை நம்ம உணர்ந்து ஈசனை போற்றுவோமாக. நம்ம பார்வதி பரமேஸ்வரர் ரமாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.